finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக இருக்க போதுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்ன்றதா ப்ரெடிக்ட் பண்ணி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபிளேர் எல்லாமே இருக்குங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க பயங்கரமா விளையாடாம இருந்திருக்கலாம், 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல குவாலிஃபை ஆகாம இருக்கலாம். பட் இது T20 எடுத்துக்கிட்டீங்கனாலே வெஸ்ட் இண்டீஸ் இஸ் குவைட் டேஞ்சரஸ் டீம். உங்களுக்கு தெரியும், எல்லா லீக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கலக்கிற பிளேயர்ஸ் எந்த டீம்ல இருந்துன்னா அது வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து தான். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டா அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க T20 ஃபார்மேட்ல. ஸோ அதை நம்ம மறக்க கூடாது. இப்போதான் சவுத் ஆப்பிரிக்காவோட 3-0 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 3 T20s இருக்கு ஆஃப்டர் வேர்ல்ட் கப். பட் இது வரைக்குமே 3-0 வின் பண்ணி டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் தே ஆர் மிஸ்ஸிங் சம் கீ பிளேயர்ஸ் ஃப்ரம் போத் த டீம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவங்க வந்து காம்பரன்சிவா 3-0 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, தே வான் T20 சீரீஸ் இன் ஹோம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ அதனால நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க பிளேயர்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல IPL பாத்தீங்கன்னா எல்லா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்ட் கப். என்னோட டாப் 4ல நான் டெஃபினட்டா நான் வந்து வெஸ்ட் இண்டீஸை வச்சிருக்கேன். பிகாஸ் அவங்களோட ஹோம் வென்யூல வேற விளையாடுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி டீமா அசால்ட்டா நினைச்சிடவே கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி இருக்கும் பேட்ஸ்மேன் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி வேற லெவல்ல இருக்கு கைஸ். ஸோ ஆஸ் அ யூனிட்டா அவங்க மட்டும் விளையாடினாங்கன்னா டெஃபினட்டா இந்த டீம் கப்பு தூக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நம்ம முதல்ல அவங்க ஸ்குவாடை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், 15 மெம்பர் ஸ்குவாடை. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண்டன் கிங் ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலா ரீசெண்டா அவர் தான் கேப்டன் பண்ணாரு இந்த T20 சீரீஸ்ல கூட அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பிராண்டன் கிங் அண்ட் சார்லஸ் ஹெய்ட்மேர், ரோமன் பால் கேப்டன், அதை விட முக்கியமா நிக்கலஸ் பூரான். ஸோ கன்னு மாதிரி இருக்கு, 5 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அண்ட் அட் சேம் டைம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஷை ஹோப் இருக்காரு, அவரும் நல்ல ஒரு டச்ல இருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் மிகப்பெரிய பிளஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஆண்ட்ரூ ரசல் இருக்காரு, ராஸ்டன் சேஸ் இருக்காரு, ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட் இருக்காரு, ரொமாரியா ஷெப்பர்ட் இருக்காரு. ஸோ ஸ்ட்ராங் 4 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல நல்ல குவாலிட்டி ஸ்பின் இருக்குங்க. இந்த வாட்டி குதகேஷ் மோட்டி, ஜஸ்ட் இவர் பேரை நோட் பண்ணிக்கோங்க, இஸ் கோயிங் டு பி a really கிரேட் ஸ்பின்னர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல 3 மேட்ச்ல 8 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கண்டினியூஸா இவருக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாரு. குவாலிட்டி ஸ்பின்னர். அண்ட் அகில் ஹுசைன் ஆப்வியஸ்லி ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு பவர் பிளேல. இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ் கொஞ்சம் வந்து டர்ன் இருந்ததுன்னா அகில் ஹுசைனும் ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாரு. ஸோ அண்ட் ஓவரால் மற்ற ஃபாஸ்ட் போலர்ஸ் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் இருக்காரு, ஷமார் ஜோசப் இருக்காரு, அண்ட் ஒபெத் மெக்காய் இருக்காரு. ஒபெத் மெக்காய் லெஃப்ட் ஆர்ம் போலர், அவரால் 145 ஸ்பீடும் போட முடியும். அட் சேம் டைம் 110, 105 ஸ்லோ டெலிவரிஸும் போட முடியும். ஸோ கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்ட் டீமுங்க. நான் நிறைய டீமை பத்தி பேசிட்டு இருக்கேன். எல்லா டீமுமே அந்த ஒரு ஆல்ரவுண்டா தெரியுது 15 மெம்பர் ஸ்குவாட பார்க்கும்போது. பட் பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம எது இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த டீம் பார்க்கறதுக்கு பக்காவா ஃபிட் ஆகுது அப்படின்னு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11 வெஸ்ட் இண்டீஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஓபனர்ஸ் வில் பி பிராண்டன் கிங் அண்ட் சார்லஸ். பிகாஸ் 2 பேருமே இந்த 3 T20ஸ்ல அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால நான் பார்த்தேன் கைஸ், வேற லெவல்ல விளையாடுனாங்க. எஸ்பெஷலி பிராண்டன் கிங் அவரோட கேம் அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போயிட்டாரு. நான் ஏற்கனவே ஒரு கம்பாரிசன் வச்சிருந்தேன். அவரோட கேம் ருத்ராஜ் கைக்கோட ஒரு கேம் ஒரு வெரி சிமிலரா இருக்கு. பிகாஸ் இவங்கலாம் டச் பிளேயர்ஸ், அப்படியே பயங்கரமா அடிக்கிற பிளேயர்ஸ் கிடையாது, டச் பிளேயர்ஸ். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டன் கிங்கோட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்காரான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. ஐ ஹேவ் ஹை ஹோப்ஸ் ஆன் ஹிம். பார்க்கலாம் பிராண்டன் கிங் அதே ஃபார்ம் கண்டினியூ பண்றாரான்னு சொல்லிட்டு. சார்லஸ் மாட்டிக்கிச்சுன்னா பொழந்து கட்டிடுவார், அந்த மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் நம்பர் 3 டெஃபினட்டா தே வில் பி பிளேயிங் ஷை ஹோப்புங்க. ஏன்னா ஷை ஹோப்ன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப crucial player for West Indies, அதுல no doubt about it. And definitely they will play நிக்கலஸ் பூரான் at number 4. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் தருவாரு. ஏன்னா பூரானோட கேம் ஒண்ணுதான், வந்து அடிக்கிறது. ஸோ நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஷை ஹோப் வந்து இருக்காரு. ஈ கேன் பிளே ஃபுல் 20 overs. அவர்கிட்ட அந்த ஒரு திறமை இருக்கு, அடிச்சு விளையாடுற திறமையும் இருக்கு. அவரை சுத்தி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சு விளையாட போறாங்க. நிக்கலஸ் பூரான் ஒரு ரோல் நம்பர் 4ல ரொம்ப ரொம்ப குரூஷலா இருக்க போகுது ஃபார் வெஸ்ட் இண்டீஸ், நோ டவுட் அபவுட் இட். நம்பர் 5 டெஃபினெட்லி வில் பிளே ராஸ்டன் சேஸ். இந்த மாதிரி ஹோம் கண்டிஷன்ஸ்ல ட்ரை விக்கெட்ல சம்டைம்ஸ் ஸ்லோவா இருந்துச்சுன்னா ராஸ்டன் சேஸ் வில் பி சோ எஃபெக்டிவ். இந்த சீரீஸ்லயும் அவர் யாருன்றதை காமிச்சிட்டாரு. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் கோ வித் ராஸ்டன் சேஸ் அட் நம்பர் 5. நம்பர் 6 கேப்டன் ரோமன் பால். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் இன் இன்டர்நேஷனல் T20s. அண்ட் நம்பர் 7 ஆப்வியஸ்லி ஆண்ட்ரூ ரசல். ஸோ ஆண்ட்ரூ ரசல் கம்மிங் இன் டு த ஃப்ரேம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பூஸ்ட் இருக்க போகுது வெஸ்ட் இண்டீஸ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நம்பர் 8 டெஃபினெட்லி ஐ வில் பிளே ரொமாரியா ஷெப்பர்ட். இவங்களுக்கு எல்லாருமே அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, பிளஸ் தே கேன் போல் தட் ஃபாஸ்ட் போலிங் ஆல்சோ. ஸோ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய பிளஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்குன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நம்பர் 9 தே கேன் பிளே
Akil Hussain. Number 10, they can play Moti, and number 11, they can play either Ubaid McCoy or Shamar Joseph ஆனாலும் சரி, அல்சாரி ஜோசப் ஆனாலும் சரி. நான் ஏன் ஸ்பின் டாமினேட்டடா போறேன்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் முக்காவாசி பிச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் விளையாட போறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டா டே கேம் வர கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ 2 ஸ்பின்னர்ஸும் அவங்க வச்சு விளையாடுறது இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம். அண்ட் தே ஹேவ் ஃபாஸ்ட் bowlers. 3 ஸ்பின்னர்ஸ் வெரைட்டியும் இருக்காங்க, ஃபாஸ்ட் bowlersம் இருக்காங்க. லைக் ஒரு உபேத் மெக்கே விளையாடினார்னா ஆண்ட்ரூ ரசல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அண்ட் இவரும் இருக்காரு நல்ல ஃபார்ம்ல. ரொமாரியா ஷெப்பர்டும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நல்லா போட்டாரு T20 சவுத் ஆப்பிரிக்காவோட. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. மேபி இன்கேஸ் ஒரு ஃபிளாட் ட்ராக் இருக்குன்னா ஒரு ஸ்பின்னரை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம். எதர் யூ கேன் காம்ப்ரமைஸ் அகில் ஹுசைன் ஆர் யூ கேன் பிரிங் சம் அதர் ஃபாஸ்ட் bowler லைக் அல்சாரி ஜோசப் ஆர் ஷமார் ஜோசப், யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு வரலாம். ஸோ இனிஷியல் பிளேயிங் லெவன்ல நான் ஸ்பின் டாமினேட்டட் டீமா தான் போவேன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஏன்னா தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தெம் பிகாஸ் தே ஹேவ் குவாலிட்டி இன் ஸ்பின். மோட்டியா இருக்கட்டும், அங்க ரோஸ்டன் சேஸா இருக்கட்டும், அகில் ஹுசைனா இருக்கட்டும், இங்க குவாலிட்டி இருக்கு. புரியுதா உங்களுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல? அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlingலயும் 3 ஃபாஸ்ட் bowlers வில் பி இனஃப். கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் அட் சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.